VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் ஒரு மிக முக்கிய செய்தி வந்திருக்கிறது. அதை படிக்கிறேன், கேட்பீராக. தமிழ்நாடு பொது இடங்களில் மாடுகளை வெட்டத்தடை நீதிமன்றம். இணையதள செய்திப்பிரிவு. பக்ரீத் பண்டிகையையொட்டி அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் மாடுகளை வெட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இன்று மே 27 தடை விதித்துள்ளது. கோவையில் பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படுவதை தடுக்க கோரி கோவையை சேர்ந்தவர் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மேலும் பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படவில்லை என்பதை தமிழக தலைமை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இறைச்சி கடைகளாக அங்கீகரிக்கப்படாத இடங்களில் பசுக்களையும் கன்றுகளையும் இறைச்சிக்காக வதைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி கோவையை சேர்ந்த சமூக ஆர்வலர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவின் மீதான விசாரணை GR சுவாமிநாதன் மற்றும் V லக்ஷ்மி நாராயணன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மே 27 விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கு தொடர்பாக கோவை செல்வபுரம் காவல் நிலைய காவல் ஆய்வாளரால் தாக்கல் செய்யப்பட்ட உறுதிமொழி பத்திரத்தில் பசுவதைக்காக சில தற்காலிக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை கடுமையாக விமர்சித்த நீதிபதிகள் இறைச்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக இடங்களை எப்படி சட்டப்பூர்வமான இறைச்சி கூடங்களாக கருத முடியும் என கேள்வி எழுப்பினர். மேலும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதிகள் 2023 சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இறைச்சி வெட்டுதல் என்பது அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிட்டனர். அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் மாடுகளை வெட்ட அனுமதிக்க முடியாது என்றும் பொது இடங்களில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் மாடுகளை வெட்ட அனுமதிக்க முடியாது என்றும் பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படவில்லை என்பதை தமிழக தலைமை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். Summary. Madras High Court directs the state to ensure no cow slaughter happens in public places during Bakrid. நன்றி.